கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் சிகிச்சையில் இருந்த ஒருவர் மாயமாகியிருக்கிறார். அது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரகுவரன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். பேசுவோம். ரகுவரன், தற்போது என்ன நிகழ்ந்திருக்கிறது? ஏன் ஒருவர் காணவில்லை? கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் இதுவரை 165 பேர் பாதிப்புக்குள்ளான நிலையில் கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மட்டும் 86 பேர் தற்போது சிகிச்சையில் இருக்கிறாங்க. இதில் 3 பேர் அதிதீவிர சிகிச்சை பிரிவிலிருந்து முன்னேறி தற்போது நார்மல் வார்டுக்கு மாறி இருக்காங்க. இந்த நிலையில இந்த 86 பேர்ல ஒருவர் தற்போது மாயமாகி இருக்கிறார். அவர் எங்கிருந்து வந்தவர், எந்த சிகிச்சையில் இருந்தவர், எந்த வார்டில் இருந்தார் அப்படின்றது எந்த போன்ற விவரங்கள் எல்லாம் தற்போது மருத்துவத்துறை நிர்வாகமும் போலீசாரும் தற்போது விசாரித்து வருகிறார்கள். மருத்துவமனையிலிருந்து அவர் எப்படி வெளியேறினார், எங்கே சென்றார் என்பது போன்ற விவரங்களை மருத்துவத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில இருந்து அழைச்சிட்டு வரப்பட்டாங்க. நிறைய பேர் உடல் உபாதைகளோடு அவர்களே மருத்துவமனைக்கு வந்தாலும் நிறைய பேர், அதாவது நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா 33 பேருக்கு மேல் வந்து அவங்க வீட்டில் இருந்து ஆம்புலன்ஸ் மூலமாக அழைத்து வரப்பட்டு ஒரு வார்டில் வைக்கப்பட்டாங்க. அதில் ஒரு நபர் தற்போது மாயமாகி இருக்கிறார். அவர் எந்த அளவு சிகிச்சையில் இருந்தார், அவருக்கான சிகிச்சை என்ன கொடுக்கப்பட்டது என்பது தொடர்பான விசாரணை வச்சிருக்காங்க. அதே நிலையில் அவருடைய விவரங்களை மருத்துவத்துறை அதிகாரிகள் போலீசாரிடம் கொடுத்திருக்கிறார்கள். போலீசாரும் அவர் எங்கே சென்றார், எங்கிருந்து அவர் அழைத்து வரப்பட்டார் என்பது தொடர்பான விசாரணையை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். தற்போது வரையிலான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரகுவரன்.